வெல்கம் ஆல் ஜவஹர் S-400 அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா $5.2 பில்லியன் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது தேவையா? இது வர்றதுனால எப்படி நம்முடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும்? அதுக்கப்புறமா இதில் எப்படி இது வேலை பார்க்குது? அதுக்கப்புறமா ஒருவேளை அமெரிக்கா ஏற்கனவே கொஞ்சம் கோபமாக இருக்காங்க, இரிட்டேட் ஆகிருக்காங்க, அவங்க ஏதாவது எக்கனாமிக் சாங்ஷன் இந்தியா மீது கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த காணொலியுடைய முழு நோக்கம். ஃபைன், ட்ராவல் வித் மீ, லெட் அஸ் அன்ராவல் திஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்த S-400 அப்படின்னு சிஸ்டம் ரஷ்யா கிட்ட வாங்கியிருக்கோம். எசென்ஷியலாக பார்க்க போனால் இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம் தேவர் ஆல் ப்ரொக்யூர்டு ஃப்ரம் சோவியத் யூனியன். அதனால் 1950 நம்ம அக்வயர் பண்ண நிறைய மிசைல்ஸாக இருந்தாலும், அது பிரம்மோஸ் ஆரம்பித்து எந்த ஒரு மிசைல் சிஸ்டமோ நிறைய பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்படிதான் ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கி நிறைய நிலைமை மாறி இருக்கு. அமெரிக்காவோட இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த S-400 அக்வயர் பண்ணது சரியா? இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னா, திஸ் இஸ் நாட் ஃபார் தி எக்ஸ்க்ளூசிவ் யூஸ் ஆஃப் தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த S-400 will detect any enemy object, whether it may be a missile or it may be an aircraft. It will be detect at the range of 600 kilometers. அதற்கப்புறமா இதுகிட்ட ஒரு 5 வகையான மிசைல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேட்டரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பேட்டரினா நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரி இல்லை, பேட்டரி ஆஃப் டியூப்ஸ் தட் வில் ஃபயர் மிசைல்ஸ். ஒவ்வொரு பேட்டரியிலையும் அது கீழே இருக்கிறது 256 டியூப்ஸ் இருக்கு. ஒன்னொன்னும் ஒரு டைரக்ஷனில் வச்சிருப்பாங்க. ஆக இது மாதிரி இருக்கக்கூடிய 256 × 5 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் பெருகி இருக்கு அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் 600 கிலோமீட்டர்லேருந்து 400 கிலோமீட்டரில் வரதுக்குள்ளார we have to identify whether it is an enemy aircraft, whether it should be shot out அப்படிங்கிற ஒரு குரூஷியல் டெசிஷன் எடுக்கணும். யார் எடுப்பாங்க அப்படின்னா, நம்பர் 1 த ரேடார்ஸ். ரேடார்ஸ் ஹை அண்ட் ரேடார்ஸ். இது குவிக்லி ட்ராக்கிங் தி எனிமி ஏர்கிராஃப்ட் ஆர் மிசைல்ஸ், எதுவாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஆக இது கிரவுண்டில் இருக்குது, ஏர்போன் இருக்குது. அது போக கீழே சிஸ்டத்தில் உட்கார்ந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த 600 மீட்டர்லேருந்து 400 மீட்டர் வர்றதுக்குள்ளார இதை ஒரு முடிவு பண்ணணும். இது எனிமியா, இதை அடிக்கணுமா இல்லையா அப்படின்னு. அவ்வளோ ஒரு குரூஷியலான ஒரு டெசிஷன் மேக்கிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நிறைய விமன் பைலட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இட் இஸ் அ எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். தே ஆர் கோயிங் டு சேவ் அஸ். அப்போ இந்த சிஸ்டத்தில் ஏற்கனவே மற்ற மிசைல்ஸை விட இது வேகமாக இதையே அழிச்சிருமா அப்படின்னா 2 வகையில் இது உதவும். நம்பர் 1, இதை அவ்வளோ எளிதாக வெளியில் தாக்கி அடிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இதனுடைய ஸ்பீடு அங்கே எதிரில் வருகின்ற மிசைலை விட வேகமானது. நான் முன்னாடி சொன்னது போல் மேக்சிமம் ஸ்பீடு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் ஸ்பீடு 9 times ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஒலியினுடைய வேகத்தை விட 9 மடங்கு வேகமாக வருகின்ற மிசைல் தான் இருக்கு. ஆனால் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வரும்போது இட் ஒர்க்ஸ் ஆன் 14 times ஆஃப் தட் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட். ஒலியினுடைய வேகத்தை விட 14 மடங்கு வேகமாக சென்று தாக்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த சிஸ்டம். ஆக இதனுடைய டிஃபென்ஸ் தன்னையே பாதுகாத்துக்கணும், அதே சமயத்தில் எதிரில் வரக்கூடிய அந்த சிஸ்டத்தையும் அழித்துவிடும். இதுக்கு அமெரிக்காவில் ஒன்றும் இல்லையா அப்படின்னா, எஸ், அமெரிக்கா ஹேஸ் எ சிஸ்டம் கால்டு THAAD, THAAD, டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த THAAD சிஸ்டம் யூஎஸ் கிட்ட சமீபத்தில் தான் வந்தது. இந்த எக்ஸ்பர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். அதில் சந்தேகமே இல்லை. இது எப்படி தெரியும் அப்படின்னா, நிறைய இந்த டிஃபென்ஸ் மீடியா அப்படின்னு வெஸ்டர்ன் வேர்ல்டு நிறைய இருக்குது. அவங்க டிஃபென்ஸ் லிட்ரேச்சர் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது S-400 தான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு, மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு பெஸ்ட் அப்படின்னு தெரிய வருது. இதை கிரவுலர் அப்படிங்கிற பேர் கொடுத்து நேட்டோ படைகள் ஒரு வர்ணனை பண்ணுறாங்க. அவங்க எப்போவுமே நேட்டோ படைகள் நமக்கு தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதனுடைய அலைன்ஸினுடைய படைகள். இவங்க இதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ரஷ்யாவில் தயாராகின்ற இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கெல்லாம் G அப்படிங்கிற பேர் கொடுப்பாங்க. இந்த S-400க்கு தே கால்ட் இட் அஸ் கிரவுலர். ஏன்னா கிரவுலர்னா நமக்கு தெரியும் அத்தகைய ஒரு மோசமான ஒன்று அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் சமீபத்தில் அமெரிக்கா ஒரு வார்ன் பண்ணாங்க. நீங்கள் S-400 ஏற்கனவே டர்க்கி அக்வயர் பண்ணதுனால டர்க்கி மேலே எக்கனாமிக் சாங்ஷன் எடுத்தாங்க. அவங்க டர்க்கி அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரி, இட் இஸ் ஆல்சோ பிலாங்கிங் டு நேட்டோ அலை. அவங்க நேட்டோ அலை இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆக எடுப்போம் அப்படிங்கிறத அவங்க ஒரு 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 சொல்லியிருக்காங்க. பட் அதை மீறி இப்போ இந்தியா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க.
இதனால என்ன ஆகுதுன்னா நம்பர் 1 நம்ம ஸ்ட்ரென்த்து ரொம்ப கூடி போகுது, யாரும் அவ்வளோ எளிதாக பண்ண முடியாது. ஏன்னா டுடேஸ் வார்ஃபேர் இஸ் நத்திங் பட் அ நெட்வொர்க்கிங். அது வந்து ஏர் வார்ஃபேர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மிசைல்ஸ் அப்படின்றதோ அல்லது வந்து கிரவுண்டில் இருக்கிற ரேடார், கிரவுண்டில் இருக்கிற மிஷின், மேலே இருக்கிற ஆகாயத்தில் இருக்கின்ற ஏர்கிராஃப்ட் அல்லது எனி அதர் மிசைல், அதுக்கப்புறமா அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ், அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கிற ஜென்டில்மேன் லேடிஸ், இவங்க தான் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வார்ஃபேரில். அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது அங்கே தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் நமக்கு என்ன பண்ணணும்னா நம்முடைய ஏர் ஸ்ட்ரென்த்தை வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 1 பாகிஸ்தானுடைய முழு ரேஞ்சும் நம்ம கண்ட்ரோலில் வரும். பாகிஸ்தான் ஒரு நீளமான கண்ட்ரி, அதனால ரொம்ப எளிதாக அதை நம்ம ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். சைனாவை பொறுத்த வரைக்கும் டிபெட் கொஞ்சம் பகுதி வரைக்கும் தான் வர முடியுமே தவிர இது என்டையர் சைனா இஸ் அ லார்ஜ் கண்ட்ரி, இட் கேனாட் கவர். அந்த நேரத்தில் நமக்கு இது டிஃபென்ஸாக உதவும். அஃபென்ஸாக நம்ம என்றைக்குமே பயன்படுத்த போகிறதில்ல, டிஃபென்ஸுக்கு இது நமக்கு உதவும். இது ஜியோ பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அமெரிக்கா இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அமெரிக்காவுடைய தாட் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே வந்த ஒன்று. ரெண்டாவது பிரிக்ஸ் சம்மிட் வாஸ் ஹெல்ட் இன் கோவா இன் 2016. இட் வாஸ் டிசைடட். அந்த சைட்லைன்ஸில் நம்ம இந்தியா அண்ட் ரஷ்யா ரெண்டு பேரும் உட்கார்ந்து, நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு சைடில் புட்டின் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இந்த டீலை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆக அமெரிக்காவுடைய சிஸ்டம் வரதுக்கு முன்னாடியே இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் டீல். இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கு, அவ்வளவுதான். ரெண்டாவது கேட்ஸா அப்படின்னு சொல்லப்படுகின்ற CAATSA அப்படிங்கிறது கவுண்டரிங் அமெரிக்கன் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட். அதாவது எக்கனாமிக் சாங்ஷன், பொருளாதார தடைகளை அந்த கண்ட்ரிகள் மேலே போடுறதுக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது யுனைடெட் நேஷனால் அங்கீகரிக்கப்பட்டதான இல்லை. இது வந்து அமெரிக்காவுடைய தனிப்பட்ட ஒரு சட்டம். அதை வச்சு தான் அவங்க டர்க்கி மேலே ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதே S-400 அக்வயர் பண்ண காரணத்தினால இந்தியா மீது எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். இன்றைய சூழ்நிலையில் அந்த பயத்துக்கு இடமில்லை அப்படிங்கிறதா நாம மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அப்படி திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா நம்பர் 1 இது ஏற்கனவே முன்னாடி சொன்னது போல் இது வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் 2016 டிசைட் பண்ண ஒன்று. அந்த நேரத்தில் இந்த ஆக்ட் கேட்ஸா அப்படிங்கிற ஆக்ட் 2017 வந்தது. எந்த ஒரு சட்டமுமே வந்து முன் தேதியிட்டு நம்ம பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது, அமல்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க அதை மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது இந்த சிஸ்டம் வந்து அமெரிக்காவிலேருந்து நம்ம வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண ஒரு டீலில் இதை வாங்கியிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு இருக்கின்ற ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவில் சைனா இஸ் த டார்கெட் ஃபார் அமெரிக்கா. ஆக சைனாவை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவை வந்து இவங்க டவுன் சைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். இந்த ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே மற்ற கண்ட்ரிகள் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பயத்தோட பார்ப்பாங்க. அப்படிங்கிற ஒன்று தெரிய வரும்போது we will all be happy as citizens of the country. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இந்த S-400 acquisition will give more teeth and more power. I hope you like this video. If you like this video, please share with your friends. Till I meet you in yet another video, this is your Jawahar signing off. Bye bye.